ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க பிஓபிஜி அண்ட் யூஜிடிஆர்பிக்கான தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான வீடியோஸ் தான் நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம். 10ஆம் வகுப்பு நியூ எடிஷன், அதாவது 7 இயல் இருக்கக்கூடிய நியூ எடிஷன் தான் நம்ம வந்து போட்டுட்டு இருக்காங்க. அதுல ஆல்ரெடி ஒரு இயல் வந்து உங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், 10 கொஸ்டினா போட்டு முடிச்சு கொடுத்துட்டேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த மொத்தமாவே இயல் 1 நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்டா நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டை பார்த்து முடிச்சுட்டா நமக்கு இன்னும் கொஞ்சம் என்ன இருக்கும், கிளியரா இருக்கும். மொத்தம் வந்து ஒரு 85 கேள்விகள் கொண்ட ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். நீங்க ஆல்ரெடி இந்த வீடியோஸ் நீங்க இந்த சீரிஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க இதை ஒரு டெஸ்ட் போல அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அந்த மறுபடியும் ஞாபகம் வரத்து, இல்லை மறுபடியும் வந்து நீ ரிமெம்பர் பண்ற அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஒரு டெஸ்ட் போலே இருந்து இது நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, சின்ன குழந்தையின் சிரிப்பு மாணவள், பழுத்த நரையின் பட்டறிவு மாணவள் என தமிழ்த்தாழை வாழ்த்தியவர் யார்? ஸோ நான் ஆன்சர் படிச்சுட்டு கொஞ்ச நேரம் கேப் விடுறேன். ஸோ சப்போஸ் நான் சீக்கிரமா ஆன்சர் சொல்றா போல இருந்தா நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஆன்சரை நோட் பண்ணிட்டு நீங்க அப்புறம் கூட வந்து நீங்க பிளே பண்ணி கேட்கலாம். சின்ன குழந்தையின் சிரிப்பு மாணவள், பழுத்த நரையின் பட்டறிவு மாணவள் என தமிழ்த்தாழை வாழ்த்தியவர் யார்? சூப்பர். யாருங்க? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஸோ பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்றாருங்க, நம்ம தமிழ்த்தாழை வந்து இந்த மாதிரி வந்து வாழ்த்துறாரு. ஓகேங்களா? அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர், பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்த செகண்ட் கொஸ்டின், அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கனியே எனும் வரிகள் யாருடையது? அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே அப்படின்ற அந்த வரிகள் வந்து யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கான ஆன்சர் எதுங்க? சூப்பர். இதுக்கான ஆன்சரும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்றது தான், டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ அன்னை மொழி அப்படின்ற பாடல்ல பாவலர் பெருஞ்சித்திரனார் தான் வந்து இதை வந்து பாடியிருப்பாரு. அடுத்து 3வது கேள்வி, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே எனும் அன்னை மொழி பாடலில் தென்னன் என்பது யாரை குறிக்கிறது? பாருங்க, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே அப்படின்ற அந்த வரியில இந்த தென்னன் அப்படின்றது வந்து யாரை குறிக்கிறது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. ஸோ இதுல யாரை குறிக்கிறார் அப்படின்னா, பாண்டிய மன்னனை தான் வந்து குறிக்கிறார். பாண்டிய மன்னனோட மகளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, தமிழ்த்தாயை வந்து பெருஞ்சித்திரனார் வந்து சொல்றாரு. அப்ப தென்னன் அப்படின்னா பாண்டியனை குறிக்கக்கூடியது. அடுத்து 4வது கேள்வி, மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே, மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவோமே அப்படின்னு பாடியிருப்பாரு. இதுல அன்னை மொழி பாடலில் அடிகோடிட்ட சொல்லின் பொருள் யாது? எந்த அடிகோடிட்டு இருக்கோம்? மண்ணூஞ்ச் அப்படின்ற இடத்துல தான் வந்து அடிகோடிட்டப்பட்டிருக்கு. அப்ப அந்த மண்ணூஞ்ச் அப்படின்ற அந்த பொருள் சொல் வந்து என்ன பொருளை கொடுக்கக்கூடியதா வந்து இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நிலைத்த சிலப்பதிகாரமே. அப்ப பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ நிலைத்த சிலப்பதிகாரமே மணிமேகலை வடிவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருப்பாரு, சொல்லியிருப்பார். அப்ப நிலைத்த அப்படின்றத வந்து அதனோட பொருள். அடுத்த 5வது கேள்வி, தமிழ்த்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும், தமிழ்த்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும் ஆகியவை பாவலரேறுவின் எந்த தொகுப்பில் எடுத்தாளப்பட்டுள்ளது? ஸோ பாவலரேறுவோட இந்த 2 தலைப்புமே வந்து எந்த தலைப்புல இருந்து எடுத்தாளப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? கனிச்சாறு தொகுதி 1. ஸோ கனிச்சாறு தொகுதி 1 தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடல் வந்து எடுத்தாளப்பட்டிருக்கு. அதாவது தமிழ்த்தாய் வாழ்த்து முந்தேற்றோம் யாண்டும் அப்படின்ற அந்த 2மே வந்து பாத்தீங்கன்னா கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்புல இருந்தா வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பாடியது. அடுத்த 6வது கேள்வி, தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யார்? தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யார்? சூப்பர். யாருங்க? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான் இந்த தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக என்ன பண்ணிருப்பாருங்க, தமிழ் உணர்வை உலகெங்கும் வந்து என்ன பண்ணிருப்பாரு, பரப்பியிருப்பாரு. அடுத்த கேள்வி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களின் இயற்பெயர் யாது? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய அந்த இயற்பெயர் யாது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் நான் பார்க்கலாம் பாருங்க, துரை ராசமாணிக்கம். ஏன்னா நீங்க ஆல்ரெடி இதை நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்கன்றதுனால தான் நான் வேகமா ஆன்சர் சொல்றேன். ஸோ நீங்க ஆன்சர் வேகமா எடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். துரை ராசமாணிக்கம் அப்படின்னு, ஏன்னா நியூ எடிஷன்ல இதான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நியூ எடிஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, துரை ராசமாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்மளுக்கு நியூ எடிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிப்போம்.
அடுத்து 8வது கேள்வி, துரை ராசமாணிக்கம் என்னும் இயற்பெயர் கொண்டவரின் நூல்களில் பொருந்தாதது எது? துரை ராசமாணிக்கம் எனும் இயற்பெயர் கொண்டவரின் நூல்களில் பொருந்தாது எது? ஏன்னா யாரோட இயற்பெயர்? பாவலரேறு பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் தான் துரை ராசமாணிக்கம். அவரோட நூல்கள்ல பொருந்தாதுன்னு பார்க்கலாம் பாருங்க. உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை 80, மகுபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள், இதெல்லாமே அவருடைய நூல்கள். ஓகேங்களா? இதுல என் சுவை 80ன்னு வரணும். அப்ப இதுதான் இங்க தவறா இருக்கிறதுனால சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 9வது கேள்வி, தமிழ் கருவூலமாக அமைந்த பெருஞ்சித்திரனாரின் நூல் எது? தமிழ் கருவூலமாக அமைந்த பெருஞ்சித்திரனாரின் நூல் எது? சூப்பர். எதுங்க? திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. பி தாங்க இதுக்கான ஆன்சர். திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழோட அந்த கருவூலமா வந்து அமைஞ்சிருக்கு. இது யாருடைய நூலுங்க? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் உரை தான். ஓகேங்களா? சோ இவருடைய திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தான் வந்து தமிழுக்கு ஒரு கருவூலமாய் அமைந்துள்ளது. அடுத்து 10வது கேள்வி, நல்ல குறுந்தொகை டேஷ் பரிபாடல். நல்ல குறுந்தொகை டேஷ் பரிபாடல். இது அந்த பாடல் தெரிஞ்சா எடுத்துலாம். நற்றினை, நல்ல குறுந்தொகை, 500, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல். என்னதுங்க? அப்ப என்ன வரணும்? ஓங்கு பரிபாடல்னு வரணும். அப்ப பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர், ஓங்கு பரிபாடல். அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்விங்க, இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என பாடியவர் யார்? சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என பாடியவர் யார்? சூப்பர். யாருங்க? கா சச்சிதானந்தன். சீதாங்க இதுக்கான ஆன்சர். கா சச்சிதானந்தன் தான் வந்து இந்த பாடலை வந்து பாடியிருப்பாரு. அடுத்து 12வது கேள்வி, நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என கூறியவர் யார்? நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என கூறியவர் யார்? சூப்பர். யாருங்க? மகாகவி பாரதியார். ஏதா இதுக்கான ஆன்சர். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் யார் சொல்லியிருப்பாரு? மகாகவி பாரதியார் அவர்கள் தான் சொல்லியிருப்பாரு. அடுத்து 13வது கேள்வி, மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் யார்? மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் யார்? சூப்பர். யாருங்க? தேவநேய பாவாணர். பி தான் இதுக்கான ஆன்சர். சோ பாவாணர் தான் வந்து எப்படி அழைக்கப்படுறாரு? மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாருங்க? அழைக்கப்படுறாரு. அடுத்து 14வது கேள்வி, ஒரு நாட்டின் வளமும் அங்கு வழங்கும் சொற்களின் வளமும் தொடர்புடையன என கூறியவர். ஒரு நாட்டோட வளமும் அங்க வழங்கக்கூடிய சொற்களோட வளமும், அப்ப அந்த சொற்களோட வளம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த நாட்டோட வளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு ரெண்டும் தொடர்புடையன அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருங்க? அது தேவநேய பாவாணர். பி தான் இதுக்கான ஆன்சர். தேவநேய பாவாணர் தான் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன ஒரு டெஸ்ட் போல அட்டன் பண்ணுங்க. ஸோ 85க்கு 85 யார் எடுக்கிறீங்க அப்படின்றத வந்து கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க 85க்கு 85 எடுத்தீங்கன்னா நீங்க அந்த வீடியோஸ்லாம் நல்லா பார்த்துருக்கீங்க, நல்லா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிக்கணும் அர்த்தம். ஓகேங்களா? அதனால இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக வந்திருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னாலே முதலில் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதனால ஒரு டெஸ்ட் போல இதை நீங்க அட்டன் பண்ணி போட்டுவாங்க. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் மட்டும் விளையக்கூடிய தானியங்களில் பொருந்தாதது எது? தமிழ்நாட்டில் மட்டும் விளையக்கூடிய தானியங்களில் பொருந்தாதது எது? சூப்பர். வரகு, காடைக்கண்ணி, குதிரைவாளி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் விளையக்கூடிய அந்த தானியங்கள். கோதுமை வந்து அப்படி இல்லை. அப்ப டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து பொருந்தாதது எது? 16வது கேள்வி பாருங்க. பொருந்தாதது எது? சோ அந்த தாவரத்தோட அடியின் பெயர்கள், தாவரத்துக்கு அந்த அடிப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த அடியோட பெயர்கள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இது எது தவறா இருக்குன்னு பார்த்தா ஆன்சர் எடுங்க. தாள், நெல் மற்றும் கேழ்வரகோட அந்த அடிப்பகுதி தாள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அழைக்கப்படுது. அப்ப இது கரெக்ட் தான். கோல், நெட்டி மற்றும் மிளகாய் செடி, நெட்டி மற்றும் மிளகாய் செடியோட அந்த அடிப்பகுதி கோல் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அழைக்கப்படுது. இதுவும் கரெக்ட் தான். அடி, கரும்போட அந்த அடிப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அடின்னு அழைக்கப்படுது அப்படின்றது தவறுங்க. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து இங்க தவறா இருக்கு. ஏன்னா அடின்னு அழைக்கப்படக்கூடியது புளி மற்றும் வேப்ப மரம், அதனோட அடிப்பகுதி தான் அடின்னு அழைக்கப்படும். கரும்பு வந்து பாத்தீங்கன்னா கழி, கரும்போட அடிப்பகுதி எப்படி அழைக்கப்படும்? கழின்னு அழைக்கப்படும். ஓகேங்களா? அப்ப சீதா அங்க தவறா இருக்கு. கழைனா மூங்கில், இது கரெக்ட் தான். மூங்கிலோட அடிப்பகுதி கழைன்னு அழைக்கப்படும். அப்போ கழினா கரும்பு, கரும்புக்கு வந்து கழின்னு வந்துருக்கணும். புளிக்கும் வேம்புக்கு தான் அடின்னு வரும். அடுத்து 17வது கேள்வி, கீரை மற்றும் வாழையின் அடிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கீரை மற்றும் வாழையோட அந்த அடிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா தண்டு, கீரை தண்டு, வாழைத்தண்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அழைக்கப்படுது. அப்ப பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். கீரைத்தண்டு, வாழைத்தண்டு.
அடுத்து 18வது கேள்வி. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே. மாநாட்டுக்குரிய முதல் மொழி தமிழே என கூறியவர் யார்? உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே. மாநாட்டுக்குரிய முதல் மொழி தமிழே என கூறியவர் யார்? சூப்பர். யாருங்க? பன்மொழி புலவர் அப்பாதுரையார். சீதா இதுக்கான ஆன்சர். பன்மொழி புலவருக்கு அப்பாதுரையார் தான் என்ன பண்ணியிருப்பாருங்க, இதை சொல்லியிருப்பாரு. அடுத்து 19வது கேள்வி. போத்தில் இருந்து பிரிவது குச்சி எனில், அதாவது இந்த தாவரங்களோட கிளைப்பெயர் வகை இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி கிளைப்பெயர் வகை பார்க்கிறப்போ பாத்தீங்கன்னா, இந்த போத்தில் இருந்து பிரிவது குச்சி எனில் குச்சியில் இருந்து பிரிவது டேஷ். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல பெரிய மரத்துல இருந்து பிரிவது கிளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கிளையிலிருந்து பிரியக்கூடியதை கொம்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கொம்புல இருந்து பிரியக்கூடியதை சிறுகிளை அப்படின்னு சொல்லுவோம். சிறுகிளையிலிருந்து பிரிஞ்சு அதை சினை அப்படின்னு சொல்லுவோம். சினையிலிருந்து பிரிவது தான் போத்து. அந்த போத்திலிருந்து பிரிவது குச்சி. குச்சியிலிருந்து பிரிவது இனக்கு. அப்ப சீதா இதுக்கான ஆன்சர். குச்சியிலிருந்து பிரியக்கூடிய அந்த என்னன்னு சொல்லுவோம், இனுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 20வது கேள்வி. தோகை என்பது எந்த தாவரத்திற்குரியது? ஸோ எந்த தாவரத்தோட அந்த இலை, தாவரங்களோட இலை பெயர் வெவ்வேறு பேரில் அழைக்கப்படும். அப்ப எந்த தாவரத்தோட இலை தோகை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது? சூப்பர். சோளம் மற்றும் கரும்பு. சீதா இதுக்கான ஆன்சர். சோளம் மற்றும் கரும்போட அந்த இலை பெயர் தான் தோகை அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. ஓகேங்களா? சோ புலி மற்றும் வேம்புனா பாத்தீங்கன்னா இலை. நெல் மற்றும் புல் அப்படின்னா பாத்தீங்கன்னா தாள், தாள்னு அழைக்கப்படும். தென்னை மற்றும் பனை பாத்தீங்கன்னா ஓலைன்னு அழைக்கப்படும். தென்னை மற்றும் பனை ஓலைன்னு அழைக்கப்படும். ஓகேங்களா? அப்ப சோளம் மற்றும் கரும்போட அந்த இலை தான் தோகை அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. சோளம் மற்றும் கரும்போட இலை தோகை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அடுத்து 21வது கேள்வி. காய்ந்த தாள் மற்றும் தோகையை குறிப்பது சண்டு எனில் காய்ந்த இலையை குறிப்பது டேஷ். ஸோ இது புக் பேக்லயும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு காய்ந்த போன தாளா இருக்கட்டும் அல்லது தோகையா இருக்கட்டும். ஸோ காய்ந்த தாள்னா நம்ம எதை நெல் புல்ல தாள்னு சொல்லுவோம். சோளம் கரும்பு தோகைன்னு சொல்லுவோம். இதை காஞ்சி போயிருந்தா நம்ம சண்டுன்னு சொல்லுவோம். நெல்லோட சண்டு, சோளத்தோட சண்டு அப்படின்னு சொல்லுவோம். இதே ஒரு இலை காஞ்சி போயிருக்கு அப்படின்னா, தென்னை இலையோ புளிய இலையோ வேப்ப இலையோ காஞ்சி போயிருக்கு அப்படின்னா அதை நம்ம எவ்வாறு அழைப்போம் அப்படின்னா சருகு அப்படின்னு அழைப்போம். ஓகேங்களா? இலை காய்ந்திருந்தால் அது சருகு என அழைக்கப்படும். கேழ்வரகின் குலைப்பெயர் வகை எது? ஸோ கேழ்வரகோட அந்த குலைப்பெயர் வகை எது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? கேழ்வரகோட குலைப்பெயர் வகை கதிர். டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா திராட்சை மற்றும் முந்திரி தான் குலை அப்படின்னு அழைக்கப்படும். அவரை மற்றும் துவரை, துவரை தான் கொத்து, அவரை கொத்து, துவரை கொத்துன்னு அழைக்கப்படும். முந்திரி குலை, திராட்சை குலைன்னு சொல்லிட்டு அழைக்கப்படும். தாருனா வாழை தாறு, கதிர்னா கேழ்வரகு கதிர்னு அழைக்கப்படும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 23வது கேள்வி. மிக மெல்லிய பழத்தோல் வகை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மிக மெல்லிய பழத்தோல் வகை. ஸோ ஒரு பழத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழத்தோல் மிக 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 மெலிசா இருக்கு அப்படின்னா அது அப்படி இருக்கக்கூடிய மிக மெல்லிய பழத்தோல் வகை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சூப்பர். தொலி. எப்படி அழைக்கப்படுதுங்க? ஏதாங்க இதுக்கான ஆன்சர். அப்ப மிக மெலிசா இருக்கக்கூடிய அந்த பழத்தோல் தொலி அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைக்கப்படுகிறது. மிக மெல்லியதாக இருக்கக்கூடிய பழத்தோல் தொலி என அழைக்கப்படுகிறது. அப்ப ஏதா இதுக்கான ஆன்சர். அடுத்து முழு சுரையின் ஓடு. முழு சுரையின் ஓடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முழு சுரையின் ஓடு. சூப்பர். எப்படிங்க? குடுக்கை. முழு சுருக்காயோட அந்த ஓடு எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி அழைக்கப்படுதான்? குடுக்கை அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைக்கப்படுது. அப்ப சீதா இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இதே பழத்தோட தோல் மெலிசா இருந்தா தொலின்றாங்க. அதே கொஞ்சம் திண்மமா வன்மையா இருந்தா அதை ஓடுன்றாங்க. இதே சுரக்காயோட அந்த மொத்த ஓடு எப்படி சொல்றாங்கன்னா குடுக்கைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. தேங்காய் நெற்றியின் மேற்பகுதி டேஷ் என்று வழங்கப்படுகிறது. தேங்காயோட அந்த தேங்காயில் இருக்கு இல்லையா, அதனோட மேற்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா மட்டை என அழைக்கப்படுகிறது. டி தாங்க இதுக்கான ஆன்சர். தேங்காய் நெற்றியின் அந்த மேற்பகுதி மட்டை என அழைக்கப்படுகிறது. அடுத்து 26வது கேள்வி பாருங்க. பொறுத்துக. இது அந்த தானியங்களோட அந்த மணிப்பெயர் வகை. அதனோட மணிகள் இருக்கு இல்லையா, அந்த மணிகள் ஒவ்வொரு தானியத்துக்கும் ஒரு மாதிரி அழைக்கப்படுது. அது ஒரு பொறுத்துக. ஸோ அதை பொருத்தி எடுங்க பார்க்கலாம். ஓகே, நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். பயறு. பயறு அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவரை மற்றும் உளுந்து. அவரைக்கும் உளுந்துக்கும் தான் பயறுன்னு வரணும். அப்போ உளுந்து அவரை. அப்போ 1 1. விதை. விதை எதுங்க?
கத்தரி விதை, மிளகாய் விதை, அப்ப 2. காள், காள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா புளியங்காய், காஞ்சரைக்காய், காஞ்சரை அப்படின்றது நச்சு மரம். சோ புளியங்காய், கஞ்சிரங்காய், அப்பவும் 3 நேரா இருக்கு. முதிரை, அவரை மற்றும் துவரை, எதுங்க அவரை மற்றும் துவரை தான் வந்து முதிரைன்னு அழைக்கப்படும். இங்க பாருங்க, இங்கேயும் வருது அவரை. அவரையும் உளுந்தும் பயறு, அவரை துவரை முதிரை. ஓகேங்களா, இதனால ஞாபகம் வச்சுங்க. சில இடங்களில் இது வந்து கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப எல்லாமே நேருக்கு நேரா இருக்கிறதுனால 1 ஏதான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 27வது கேள்வி. வேம்பு மற்றும் ஆமணக்கு ஆகியவற்றின் தானியங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வேம்பு மற்றும் ஆமணக்கு ஆகியவற்றின் தானியங்கள். சூப்பர். வேம்பு ஆமணக்குனா முத்து என அழைக்கப்படுகிறது. சீதா வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ கொட்டை அப்படின்றது வந்து பார்த்தோன்னா மா மற்றும் பனை. ஸோ மாங்கொட்டை, பனைக்கொட்டை அப்படின்னு அழைக்கப்படும். கடலையை பொறுத்தவரையும் வேர்க்கடலை, கொண்டைக்கடலைன்னு அழைக்கப்படும். முத்து அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வேம்பு, ஆமணக்கு ஆகிய முத்துன்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா. கூலம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா நெல், புல் ஆகியோட தானியங்கள் தான் வந்து கூலம்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா. அப்ப சீதா இதுக்கான ஆன்சர். அடுத்து 28வது கேள்வி. பொருந்தாதது எது? ஸோ தாவரங்களோட இளமை பெயர்கள் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எது பொருந்தாம இருக்குன்னு பார்த்து நீங்க ஆன்சர் எடுக்கணும். சூப்பர். நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன், ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க நேரம் நீங்க. ஸோ நெல், கத்தரி, நாற்று. ஸோ நெல்லும் கத்தரியும் நாற்றுன்னு அழைக்கப்படுது. கரெக்ட் தாங்க. நெல் நாற்று, கத்தரி நாற்றுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து மா மற்றும் புளி. ஆமாங்க, மாங்கன்று, புளிகன்று, வாழைக்கன்றுன்னு அழைக்கப்படும். அப்ப இது 2ம் கரெக்ட் தான். தென்னை அப்படின்னா மடல் இல்லைங்க. தென்னையோட இளைஞர பெயர் பிள்ளை, தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னம்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. வடலி, மடலி 2மே எதுக்குரியது? பனை மரத்துக்கு உரியது. அப்ப இங்க தென்னம்பிள்ளைன்னு வந்திருக்கணும். அப்ப சீதா தவறா இருக்கு. சீதா இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 29வது கேள்வி. பாவனாரின் டேஷ் நூலில் உள்ள தமிழ்ச்சொல் வளம் எனும் கட்டுரை சொல்வளத்தின் சிறப்பை கூறுகிறது. ஸோ எந்த கட்டுரை வந்து தமிழ்ச்சொல் வளத்தோட அந்த சிறப்பை சொல்லக்கூடியதா வந்து இருக்கு? சூப்பர். எதுங்க? சொல்லாய்வு கட்டுரைகள். சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ சொல்லாய்வு கட்டுரைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்ச்சொல் வளத்தை வந்து கூறக்கூடியதா வந்து இருக்கு. சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படின்றத வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார்? தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார்? சூப்பர். யாருங்க? மொழிஞாயிறு பாவனார். மொழிஞாயிறு தேவநேய பாவனார். ஓகேங்களா. அவரோட அடைமொழி பெயரோட நான் கொடுத்துருக்கேன். பாவலர் பெருஞ்சித்திரனார், மொழிஞாயிறு பாவனார், பன்மொழி புலவர் கா அப்பாதுரையார் அப்படின்னு சொல்லிட்டு அதுல மொழிஞாயிறு பாவனார் அப்படின்றவர் தான் வந்து தமிழ் மொழியில் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலியின் திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார்? செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலியின் திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார்? சூப்பர். யாருங்க? அதே தாங்க, மொழிஞாயிறு தேவநேய பாவனார். ஓகேங்களா. ஸோ இவர் தான் தமிழ் சொல்லாராய்ச்சியிலும் உச்சம் தொட்டவரா இருப்பாரு. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலியின் திட்ட இயக்குநராகவும் இருந்திருப்பாரு. அடுத்து உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்? ஸோ உலக தமிழ் கழகம். ஸோ உலக அளவுல ஒரு தமிழ் கழகத்தை நிறுவி அதனோட தலைவராக இருந்தவர் யார்? சூப்பர். அதுவும் தேவநேய பாவனார். அப்ப இது 3 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் சொல்லாராய்ச்சியில உச்சம் தொட்டவர், செந்தமிழ் சொற்பிறப்பியின் அகர முதலியோட திட்ட இயக்குநராக பணியாற்றியவர், உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். இது எல்லாமே யாருங்க? தேவநேய பாவனார். அடுத்து 33வது கேள்வி. போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் லிசுபனில் முதலில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட காற்றிலா என்னும் நூல் எந்த வரி வடிவில் அச்சிடப்பட்டுள்ளது? ஸோ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. காற்றிலா எந்த நூல் வந்து தமிழ் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு கேட்டிருந்தாங்க. காற்றிலா அப்படின்ற அந்த நூல் தான். ஓகேங்களா. ஸோ அது எந்த வரி வடிவில் அச்சிடப்பட்டிருக்கு அப்படின்னா ரோமன் வரி வடிவில் அச்சிடப்பட்டிருந்தது. ஸோ பி தான் இதுக்கான ஆன்சர், ரோமன் வரி வடிவம். அடுத்து காற்றிலா என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட ஆண்டு எது? ஸோ காற்றிலா அப்படின்றத முதல்ல தமிழ் மொழியில மொழிபெயர்த்திருந்தாங்கன்னு பார்த்தோம். அது ரோமன் வரி வடிவில் இருந்ததுன்னு பார்த்தோம். எந்த ஆண்டு முதல்ல மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னா 1554. எப்பங்க? 1554 தான் வந்து என்ன பண்ணப்படுது? அது வந்து மொழிபெயர்க்கப்பட்டது. அடுத்து 35வது கேள்வி. மாற்றம் என்பது மானிட தத்துவம் என பாடியவர் யார்? ஸோ மாற்றம் என்பது மானிடத்தோட தத்துவம், நாம அதை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடியவர் யார்? சூப்பர். யாருங்க?
கண்ணதாசன். பி தாங்க இதுக்கான ஆன்சர். சோ கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தான் காலக்கணிதம் அப்படின்ற பாடல்ல பாடியிருப்பாரு. மாற்றம் என்பது மானிட தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு காலக்கணிதம்ல கண்ணதாசன் பாடியிருப்பாரு. அடுத்து 36. காலக்கணிதம் யாருடைய கவிதை தொகுப்பில் காணப்படுகிறது? சோ காலக்கணிதம் அப்படின்ற அந்த பாடப்பகுதி கண்ணதாசன் கவிதைகள் அப்படின்ற கவிதை தொகுப்பில் தான் காணப்படுது. அப்ப பீதா வந்து இதுக்கான ஆன்சர். காலக்கணிதம் கண்ணதாசன் கவிதைகள் என்ற காலத்தொகுப்புல காணப்படுது. அடுத்து 37வது கேள்வி. கண்ணதாசனின் இயற்பெயர் யாது? கண்ணதாசனின் இயற்பெயர் யாது? சூப்பர், முத்தையா. டி தாங்க இதுக்கான ஆன்சர். சோ கண்ணதாசனோட இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா முத்தையா. கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா ஆகும். அடுத்து பாருங்க, கண்ணதாசன் பிறந்த சிறுகுடல்பட்டி எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது? சோ கண்ணதாசன் பிறந்த ஊர் சிறுகுடல்பட்டி அப்படின்ற அந்த ஊர் தான். அது எந்த மாவட்டத்துல காணப்படுது அப்படின்னா சிவகங்கை மாவட்டம். ஏதா இதுக்கான ஆன்சர். சிவகங்கை மாவட்டத்தில் தான் காணப்படுது. சாத்தப்பன் விசாலாட்சி ஆகியோருக்கு தான் வந்து பிறந்திருப்பாரு சிறுகுடல்பட்டியில. அடுத்து, கண்ணதாசன் கலங்காதிரு மனமே எனும் திரைப்பட பாடலாசிரியரான ஆண்டு எது? கண்ணதாசன் அவர்கள் கலங்காதிரு மனமே எனும் திரைப்பட பாடலாசிரியரான ஆண்டு எது? சூப்பர், 1949. 1949. 1949 தான் கலங்காதிரு மனமே அப்படின்ற அந்த பாடலாசிரியரா வந்து கண்ணதாசன் வந்து உருவாகியிருப்பாரு. அடுத்து கூற்றை கவனி. 40வது கேள்வி கூற்றை கவனி. ஸோ கண்ணதாசன் சார்ந்த 3 கூற்றுகள் இருக்கு. ஸோ ஒரு சிறந்த கவியரங்க கவிஞர். ஆமாங்க. திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில மெய்யிலே மக்களிடையே பரப்பியவர் இவர் தான். கரெக்ட் தான். தமிழக அரசின் அரசவை கவிஞர் ஆவார். ஆமாங்க, தமிழக அரசோட அரசவை கவிஞராக இருந்திருக்காரு. கரெக்ட் தான். ஸோ இப்போ எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தான் இதுக்கான ஆன்சர். அனைத்தும் சரி. அடுத்து 41வது கேள்வி. கண்ணதாசன் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றுத்தந்த நூல் எது? ஸோ கண்ணதாசன் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றுத்தந்த நூல் எது? சூப்பர், இதுங்க சேரமான் காதலி. சீதாங்க இதுக்கான ஆன்சர். சேரமான் காதலி அப்படின்ற அந்த நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருதை வந்து பெற்று தந்திருக்கும். ஸோ கண்ணதாசனுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்று தந்த நூல் சேரமான் காதலி. அடுத்து 42வது கேள்வி. நதியின் பிழையன்று நறும்புணலின்மை அன்றோ என பாடியவர் யார்? ஸோ நதியின் பிழையன்று நறும்புணலின்மை அன்றே, பதியின் பிழையன்று பயந்த நன்மை பிறந்தால், மதியின் பிழையன்று மகன் பிழையன்று மைந்தின் விடை பிழை அப்படின்னு சொல்லிட்டு பாடியவர் யாருன்னா கம்பன் அவர்கள் தான் வந்து பாடியிருப்பார். அப்ப இது யாருங்க? கம்பனுடைய வரிகள் தான். நதியின் பிழையன்று நறும்புணலின்மை அன்றேன்னு சொன்னவர் கம்பன். அடுத்து, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால். 43வது கேள்வி பாருங்க. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா என பாடியவர் யார்? நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமன்றி வேறு யாரம்மான்னு பாடியவர் யாருங்க? கண்ணதாசன். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். கண்ணதாசன் அவர்கள் தான் வந்து இந்த பாடலை வந்து பாடியிருப்பாரு. கவி சக்கரவர்த்தி மற்றும் கவியரசு என்பவர்கள் முறையே. ஸோ யார் யாரு எப்படி அழைக்கப்படுறாங்க அப்படின்னா கம்பர் கவி சக்கரவர்த்தின்னு அழைக்கப்படுறாரு. அப்ப கவி சக்கரவர்த்தி அப்படின்னா கம்பன், கவியரசு அப்படின்னா யாருங்க? கண்ணதாசன். அப்ப பீதா வந்து இதுக்கான ஆன்சர். சோ கவி சக்கரவர்த்தி மற்றும் கவியரசு என்பவர்கள் முறையே யாருன்னு பாத்தீங்கன்னா கம்பன் மற்றும் கண்ணதாசன். அடுத்து 45வது கேள்வி. காலக்கணிதம் கவிதையில் அட்சய பாத்திரமாக கண்ணதாசன் எதை குறிப்பிடுகிறார்? காலக்கணிதம் கவிதையில அட்சய பாத்திரமா கண்ணதாசன் வந்து எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னா தத்துவத்தை தான் வந்து ஒரு அட்சய பாத்திரமா வந்து குறிப்பிட்டிருப்பார். தலைவர் மாறுவர், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருப்பாருங்க சொல்லியிருப்பாரு. அப்ப காலக்கணிதம் கவிதையில தத்துவத்தை தான் வந்து அட்சய பாத்திரமா குறிப்பிடுறாரு. அடுத்து 46வது கேள்வி. புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தின் கதை நாயகன் யார்? புயலிலே ஒரு தோணி பா சிங்காரம் அவர்கள் வந்து எழுதியிருப்பாரு. இதையோட கதை நாயகன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருங்க? பாண்டியன். சீதா இதுக்கான ஆன்சர். சோ பாண்டிய மன்னன் தான் வந்து இதனுடைய கதை நாயகன். பாண்டிய மன்னன் தான் வந்து யாருங்க இதனுடைய கதை நாயகனா வந்து இருக்காரு. புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தின் கதை நாயகன் பாண்டிய மன்னன். அடுத்து பாருங்க 47வது கேள்வி. தொங்கான் என்பது டேஷ். சூப்பர். தொங்கான்னா என்னதுங்க? கப்பல். தொங்கான்னா வந்து கப்பல். சீதா இதுக்கான ஆன்சர். தொங்கான் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா
கப்பல், கப்பலை தான் குறிக்கக்கூடியது. அடுத்து 48, கப்பித்தான் என்பது யாரை குறிக்கிறது? கப்பித்தான் என்பது யாரை குறிக்கிறது? கப்பித்தான் அப்படின்னா யாருங்க? தலைமை மாலுமி. பி தாங்க இதுக்கான ஆன்சர். கப்பித்தான் அப்படின்னா தலைமை மாலுமியை வந்து குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அடுத்து 49வது கேள்வி, பொருந்தா இணை எது? இதை நான் விளக்கமும் கொடுத்துட்டு இருப்பேன். சிப்பம் அப்படின்னா கட்டு கரெக்டு தான். வவ்வம் அப்படின்னா கடல் கரெக்டு தான். பறவை மீன் அப்படின்னா பறக்கும் மீன், இதுவும் கரெக்டு தான். அவுலியா மீன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கடற்பசுவை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அவுலியா மீன்னா கடற்பசு. அப்ப டி தான் வந்து இங்க தவறா இருக்கு. 50வது கேள்வி, பிளவான் என்பது எங்குள்ளது? பிளவான், பிளவான் என்பது எங்குள்ளது? சூப்பர். பிளவான் அப்படின்றது இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து பிளவான். அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர், இந்தோனேஷியா. பிளவான் அப்படின்றது இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அடுத்து 51வது கேள்வி, புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது? புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது? இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க ஆல்ரெடி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்ல. புயலிலே ஒரு தோணி. பி தாங்க இதுக்கான ஆன்சர். புயலிலே ஒரு தோணி அப்படின்றதா வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம். ஏன்னா பாண்டிய மன்னன் அந்த ஒரு கடற்கரையை தாண்டி கடலை தாண்டி போற போலதான் இந்த புதினம் வந்து எழுதப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அப்ப புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம்னா இதுதான், புயலிலே ஒரு தோணி. அடுத்து கூற்றை கவனி. புயலிலே ஒரு தோணி. ஸோ 3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்குங்க. இதுல எதுன்னு பார்த்துட்டு ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். ஆசிரியர் பா சிங்காரம். புயலிலே ஒரு தோணியோட ஆசிரியர் பா சிங்காரம். கரெக்ட் தான். பா சிங்காரம் இந்தோனேஷியாவில் இருந்தபோது தென்கிழக்காசிய போர் மூண்டது. ஆமாங்க, அவர் இந்தோனேஷியா இருந்தப்போ தென்கிழக்காசிய போர் மூன்றிருக்கும். மலேசியா இந்தோனேஷியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள ஒரு கற்பனை பதிப்பு இப்புதினமாகும். ஆமாங்க, மலேசியா மற்றும் இந்தோனேஷியா பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு கற்பனை பதிப்பாக தான் அந்த புதினம் இருக்கு. எல்லாமே சரி அப்படின்றதுனால டி தான் இதுக்கான ஆன்சர். அனைத்துமே சரி. அடுத்து 53வது கேள்வி, டேஷ் எனும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி புயலிலே ஒரு தோணி ஆகும். டேஷ் எனும் அத்தியாயத்தோட ஒரு சுருக்கப்பட்ட பகுதி தான் புயலிலே ஒரு தோணி ஆகும். சூப்பர். எதுங்க? கடற்கூத்து. கடற்கூத்து அப்படின்ற ஒரு அத்தியாயத்தோட ஒரு சுருக்கப்பட்ட பகுதி தான் வந்து இந்த புதினம், புயலிலே ஒரு தோணி அப்படின்றது. அடுத்து 54வது கேள்வி, பா சிங்காரத்துடன் தொடர்பற்றது எது? ஸோ பா சிங்காரத்தோட 4 கூற்றுகள்ல எது தவறா இருக்கு அப்படின்னு பார்த்து எடுக்க போறீங்க. இவர் சிவகங்கை மாவட்டம் சிங்கனாம்புரியை சேர்ந்தவர். கரெக்ட் தான். வேலைக்காக இந்தோனேஷியா சென்றார். ஆமாங்க, வேலைக்காக இந்தியா போயிருப்பாரு, இந்தோனேஷியா போயிருப்பாரு. மறுபடியும் இந்தியா வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா தினமலர் நாளிதழில் பணியாற்றிருக்க மாட்டாரு, தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிருப்பாரு. அப்ப சீதா வந்து இங்க தவறா இருக்கு. சீதா இதுக்கான ஆன்சர். இவருடைய சேமிப்பான 7.5 லட்சத்தை என்ன பண்ணிருப்பாருங்க, மாணவர்களோட கல்வி வளர்ச்சிக்காக கொடுத்துட்டு இருப்பாரு. ஓகேங்களா? அப்ப தினத்தந்தியில பணியாற்றினார்னு வரணும். அடுத்த 55வது கேள்வி, வாழையும் கமுகும் தாழ்வுலை தெங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் எனும் வரிகள் சிலப்பதிகாரத்தின் எந்த காதையில் காணப்படுகிறது? அப்ப இந்த வரிகள் சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எந்த காதையில காணப்படுது அப்படின்னா காடுகான் காதையில் காணப்படுகிறது. டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து மறுபடியும் பாருங்க, வாழையும் கமுகும் தாழ்வுலை தெங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் எனும் சிலப்பதிகார வரிகளில் தென்னவன் என குறிப்பிடப்படுபவர் யார்? இதுல தென்னவன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்னா தென்னவன் என பாண்டிய மன்னன் குறிப்பிடப்படுகிறார். யாருங்க? பாண்டிய மன்னன் தான் வந்து இங்க குறிப்பிடப்படுறார். அந்த பாண்டிய மன்னனோட அந்த சிறுமலையோட புகழ் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, பாடின்னு வருவாங்க. ஸோ கோவலன் கண்ணகி கவுந்தடிகளோட போறப்போ அந்த சிறுமலையோட அந்த இயற்கை அழகை பார்த்து என்ன பண்ணுவாங்க, பாடின்னு வரக்கூடியதாக வந்து இருக்கும். அப்ப இது எதுங்க? பாண்டிய மன்னன் தான் குறிக்குது. மறுபடியும், வாழையும் கமுகும் தாழ்வுலை தெங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் எனும் வரிகள் சிலப்பதிகாரம் குறிப்பிடும் சிறுமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? பாருங்க, இது உங்களுக்கு இப்போ மனப்பாடமே ஆயிட்டு இருக்கும். ஏன்னா 3 முறை நான் ரிப்பீட்டடா சிலப்பதிகார வரின்னு சொல்றப்போ உங்களுக்கு இது மனப்பாடமே ஆயிட்டு இருக்கும். இதுல வரக்கூடிய இந்த சிறுமலையானது எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் காணப்படுகிறது. அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த 58வது கேள்வி, மொழியானது எத்தனை வகைப்படும்? மொழியானது எத்தனை வகைப்படும்? சூப்பர். மொழி 3 வகைப்படும். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு சொல்லிட்டு மொழி 3 வகைப்படும். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது? 59வது கேள்வி பாருங்க, ஒரு சொல் தனித்தே நின்று ஒரு பொருள் தருதுன்னா அது எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா தனிமொழி என அழைக்கப்படுகிறது. ஏதா இதுக்கான ஆன்சர். ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருள் தருமாயின் அது தனிமொழி என அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி பாருங்க,
2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தரக்கூடியதாக இருப்பது எதுங்க? தொடர்மொழி. பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி. இதான் ரொம்ப முக்கியம். 61வது கேள்வி. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தருவது. ஒரு சொல்ல நீங்க தனியா பாத்தீங்கன்னா அது ஒரு பொருள் இருக்கும், அதே நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா அது வேற பொருளை தரக்கூடியதா வந்திருக்கும். அவ்வாறு இருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா பொதுமொழி என அழைக்கப்படுகிறது. இதுதான் அதுக்கான ஆன்சர். ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் பிரித்து பார்க்கும்போது வேறு பொருளையும் தரக்கூடியது பொதுமொழி. 62வது கேள்வி. எட்டு மற்றும் வேங்கை. எட்டு மற்றும் வேங்கை என்பது எவ்வகை மொழி? எட்டு மற்றும் வேங்கை என்பது எவ்வகை மொழி? சூப்பர். 8 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ தனியா பாக்குறப்போ அது எண்ணிக்கையை குறிக்கக்கூடியதா இருக்கும். எல் கூட்டல் தூன்னு பிரிச்சிங்கன்னா அது என்னதுங்க? தொடர்மொழியா பிரிஞ்சு நின்று எல்லை உன் அப்படின்ற பொருளை வரக்கூடியதா இருக்கும். வேங்கை அப்படின்னாலும் தனியா பாத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை குறிக்கக்கூடியது. வேங்கை அப்படின்னு பிரிச்சு பாத்தீங்கன்னா வேகின்ற கையை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ தனியா பாக்குறப்போ ஒரு பொருளையும் பிரித்து பாக்குறப்ப வேற பொருளையும் தரதுனால இது பொதுமொழி. அப்போ பிஎஸ்சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்த 63வது கேள்வி. ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ அல்லது வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது. இதாங்க ரொம்ப முக்கியம். எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாக உணர்த்தாம எதுவுமே உணர்த்தாம வரக்கூடியதான் இது தொழிற்பெயர். ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் தொழிற்பெயர். அடுத்து விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல். ஸோ அதுகிட்ட விகுதியே பெற்று இருக்காது. அப்படி விகுதியே பெறாம அந்த வினை பகுதியே தொழிற்பெயரா மாறிட்டா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா முதல்நிலை தொழிற்பெயர்னு சொல்லுவோம். ஏதா இதுக்கான ஆன்சர். விகுதியே பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயரா மாறுறது முதல்நிலை தொழிற்பெயர். அந்த விகுதியானது திரிஞ்சு வந்தா அது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். 65வது கேள்வி. கேடு, சூடு ஆகியவை டேஷ். கேடு, சூடு ஆகியவை டேஷ். ஆமாங்க, கெடுதல். கெடுதல் அப்படின்றது தொழிற்பெயர். கெடு அப்படின்றது முதல்நிலை தொழிற்பெயர். ஏன்னா அதனோட வினைப்பகுதியே தொழிற்பெயரா வந்துச்சு. கெடுதலோட வினைதான் கெடு, அதுவும் அதே மீனிங்ல வருது. அது கேடு அப்படின்னா அந்த முதல்நிலை திரிந்து கேடா மாறுது. ஓகேங்களா? அப்ப இது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். சீதா இதுக்கான ஆன்சர். 66வது கேள்வி. ஒரு உனைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது. ரொம்ப முக்கியங்க. ஒரு வினை மரபை என்ன பண்ணுதான்? பெயரின் தன்மையை அடைஞ்சிடுதான். ஆனா வேற்றுமை உருவை ஏற்காமலோ ஏற்றும் ஏற்காமலோ வேறொரு பயனிலையை கொண்டு முடியுமா? அப்படி முடிஞ்சா அதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? வினையால் அணையும் பெயர்னு சொல்றோம். அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர். வினையால் அணையும் பெயர். அடுத்த 67வது கேள்வி. தவறானது எது? ஸோ தொழிற்பெயர் சார்ந்து இந்த 4 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எது தவறா இருக்குன்னு பார்த்து எடுக்க பார்க்கலாம். வினை பெயர் தன்மையாகி வினையே உணர்த்தி நிற்கும். ஆமாங்க, வினை வந்து பெயர் தன்மையாக்கி ஆனா எதைதான் உணர்த்தி நிற்குமா? வினையே உணர்த்தி நிற்கும். அதான் தொழிற்பெயர். காலம் காட்டாது. கரெக்ட் தான். மூவிடத்திற்கும் உரியது. தவறுங்க. தொழிற்பெயரானது படற்கைக்கு மட்டுமே உரியது ஆகும். அதனால இங்க சி தான் தவறா இருக்கு. இது மூவிடத்திற்கு உரியது வரக்கூடாது. இது எடுத்துக்காட்டு கரெக்ட் தான். அடுத்து கூற்றை கவனி. வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர் சார்ந்த அந்த கூற்றுகள் தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. பார்க்கலாம் பாருங்க. தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். ஒரு தொழிலை செய்யக்கூடிய வந்து கருத்தாவை குறிக்கக்கூடியது. கரெக்ட் தான். காலம் காட்டும். வினையால் அணையும் பெயர் வந்து பார்த்தோம்னா காலம் காட்டக்கூடியது. கரெக்ட் தான். மூவிடத்திற்கும் உரியது. கரெக்ட் தான். எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தான் இதுக்கான ஆன்சர். அனைத்தும் சரி. அடுத்து 69வது கேள்வி. காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் எது? ஸோ 4 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல காலக்கணிதம் அப்படின்ற கவிதையில எது இடம்பெற்றிருக்கு அப்படின்னா இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது அப்படின்றதான் வந்து காலக்கணிதம் கவிதையில இடம்பெற்ற அந்த தொடர். அடுத்து 70வது கேள்வி. காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிகோடிட்ட பகுதி குறிப்பது. எதுல அடிகோடிட்டு இருக்கோம்? காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் தான் அடிகோடிட்டு இருக்கும். ஓகேங்களா? சோ காய்ந்த இலைனா சருகுனும், காய்ந்த தோகைனா சண்டுனும் அழைக்கப்படக்கூடியது. அப்ப சருகும் சண்டும். டி தான் இதுக்கான ஆன்சர். 71வது கேள்வி. என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். என் தமிழ்னா என்பதை பிரித்தால் எவ்வாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா அப்படின்னு வருங்க. சீதா இதுக்கான ஆன்சர். எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வரும்.
அடுத்து 72வது கேள்வி, கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையால் அணியும் பெயரும் முறையே. சூப்பர். இதுல பாடல் அப்படின்றதான் வந்து தொழிற்பெயர், கேட்டவர் அப்படின்றதான் வினையால் அணியும் பெயர். அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர், பாடல் மற்றும் கேட்டவர். 73வது கேள்வி, வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிப்பது. ஸோ வேர்க்கடலை, மிளகாயோட விதை, மாவுடைய கொட்டை இதெல்லாமே அத்தாவரங்களோட அந்த மணிப்பெயர் வகைகளை குறிக்கக்கூடியவை. அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர், மணிப்பெயர் வகை. 74வது கேள்வி, ஆக்கல், அழித்தல், அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக. இவ்வரிகளை எழுதியவர் யார்? ஆக்கல், அழித்தல், அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானும் அறிந்தவை அறிக. ஓகேங்களா? ஸோ இது வந்து காலக்கணிதத்துல யார் பாடியிருப்பாரு? கண்ணதாசன் அவர்கள் பாடிய அந்த பாடல் தாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ கவிஞன் யானோர் காலக்கணிதம், கடுபகடு உருளை உருப்பட வைப்பேர், புவியில் நான் ஒரு புகழை தெய்வம், பொன்னினும் விளைமிகு பொருள் செல்வம், இவை சரியென்றால் ஏம்புவதன் தொழில், இவை தவறென்றால் எதிர்ப்பதன் வேலை, ஆக்கல், அழித்தல், அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானும் அறிந்தவை அறிகுன்னு சொல்லி யார் பாடியிருப்பாரு? கண்ணதாசன் அவர்கள் தான் பாடியிருப்பாரு. அப்ப ஏதா அதுக்கான ஆன்சர். ஆள் என்பது எதனை குறிக்கிறது? கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ல ஆள் அப்படின்றது ஆலமரத்தை குறிக்கக்கூடியது. பி தான் இதுக்கான ஆன்சர், ஆலமரம். மா என்பது எந்த விலங்கை குறிக்கக்கூடியது? மா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மாமரத்தையும் குறிக்கும், அதே போல குதிரையும் குறிக்கக்கூடிய வார்த்தை தான் வந்து மா. சில நேரங்களில் யானையும் குறிக்கக்கூடியதான் வந்திருக்கும். ஓகேங்களா? அப்ப இங்க குதிரையை குறிக்கக்கூடியது. அடுத்து 77வது கேள்வி, தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் அதை என பாடியவர் யார்? தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் அதை என பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. பி தாங்க இதுக்கான ஆன்சர், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தான் வந்து இதை பாடியிருப்பாரு. அடுத்து 78வது கேள்வி, பொறுத்துக. சூப்பர். கல் குவியல், புல்கட்டு, பழம் குலை, ஆட்டு மந்தை. அப்போ 2 1 3 4 எங்க இருக்கு பாருங்க, பீல இருக்கு பாருங்க. பி தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஏன்னா அதனோட அந்த கூட்டு பெயர்களை வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து 79வது கேள்வி, வறுமையில் வாடி வந்த புலவருக்கு தனது தலையை கொடுத்து மங்கா புகழ் பெற்றவன் யார்? வறுமையில் வாடி வந்த புலவருக்கு தன்னுடைய தலையை கொடுத்து மங்கா புகழ் பெற்றவன் யார்? சூப்பர். யாருங்க? குமணன். சீதாங்க இதுக்கான ஆன்சர். குமணன் தான் வந்து தன் தலையை கொடுத்து மங்கா புகழ் பெற்றவனா ஆயிருப்பாரு. அடுத்து 80வது கேள்வி, தேனினும் இனிய செந்தமிழ் மொழியே தென்னாடு விலங்குற திகழ்ந்தன மொழியே என பாடியவர் யார்? சூப்பர். யாருங்க? கா நமச்சிவாயர். பி தாங்க இதுக்கான ஆன்சர், கா நமச்சிவாயர் அவர்கள் தான் வந்து பாடியிருப்பாரு. தேனினும் இனிய செந்தமிழ் மொழியே தென்னாடு விலங்குற திகழ்ந்தன மொழின்னு சொல்லிட்டு பாடியவர் கா நமச்சிவாயர். அடுத்து பொறுத்துக. ஸோ இங்க தமிழ் சொல், அந்த தமிழ் எண்ணு பெயர்களுக்கான தமிழ் எண்களை பார்த்து நீங்க கரெக்டா போட்டா போதும். எறும்பும் தன் கையில் எண்சான். அப்ப இதுல 8 அப்படின்ற வேர்டு தான் வந்திருக்கு. அப்போ கரெக்ட் தான், நேரா தான் இருக்கு. அடுத்து 5 சால்பு ஊன்றிய தூண். 5 அப்படின்றது ரூ, கரெக்ட் தான். 4 2 சொல்லுக்கு உறுதி. 4 2 வார்த்தைகள் வந்திருக்கு. அப்ப சாவு, கரெக்ட் தான். ஆணை 1000 அமரிடை வென்ற 1000 அப்படின்றது அப்ப இங்க பொருத்தப்பட்டிருக்கு, கரெக்ட். அப்ப எல்லாமே நேருக்கு நேரா இருக்கிறதுனால அப்ப ஏதா வந்து இதுக்கான சரியான ஒரு ஆன்சர். அடுத்து 82வது கேள்வி, பொருந்தா இணை எது? அடவி. அடவி அப்படின்னா காடு, கரெக்ட் தான். அவல். அவல் அப்படின்னா பள்ளம், கரெக்ட் தான். சவல் அப்படின்னா பிடரி மற்றும் முதுகு. சவரினா வந்து பார்த்தீங்கன்னா பிடரி மற்றும் முதுகுன்னு வரணுங்க. புறவு அப்படின்னா முதுகுன்னு வரக்கூடாது. ஏன்னா புறவு அப்படின்னா சிறு காடு என பொருள் போடும். புறவுனா சிறு காடுன்னு பொருள் போடும். அப்ப டி தான் இங்க தவறா இருக்கு. புறவுனா சிறு காடு, சவல்னா தான் பிடரி மற்றும் முதுகு. அடுத்து 83வது கேள்வி, செரு மற்றும் பயணம் ஆகியவை எதை குறிக்கிறது? செரு மற்றும் பழனம். பழனம் அப்படின்றதும் செருன்றதும் வயலை குறிக்கக்கூடியது. பொதுவாக வயலை குறிக்குதுங்க. செருன்றது கோபத்தையும் குறிக்கும். ஆனா அங்க பயணம் சேர்ந்து வரதுனால நம்ம வயல் தான் எடுக்கணும். ஓகேங்களா? செரு மற்றும் பயணம் எதை குறிக்கும்? வயலை குறிக்கக்கூடியது. பொருந்தா இணை எது? இங்க பாருங்க, கலை சொற்கள்ல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. 84வது கேள்வி. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் அப்படின்னா ஒரு மொழி, கான்வர்சேஷன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உரையாடல்னு வரணுங்க. ஓகேங்களா? ஏன்னா டிஸ்கஷன் அப்படின்னா தான் கலந்துரையாடல், டிஸ்கஷனா தான் கலந்துரையாடல்னு வரணும். கான்வர்சேஷன் அப்படின்னா வந்து உரையாடல்னு வரணும். ஓகேங்களா? அப்ப இங்க கான்வர்சேஷன் அப்படின்றது கலந்துரையாடல் அப்படின்றது தவறு. கான்சனன்ஸ் அப்படின்னா மெய்ய எழுத்து கரெக்ட் தான். அப்ப சீதா தவறா இருக்கு. சீதா அதுக்கான ஆன்சர். அடுத்து 85வது கேள்வி, கூற்றை கவனி. நாம் ஏன் தமிழ் கற்க வேண்டும்? நாம் ஏன்
தமிழ் காக்க வேண்டும்னு வரணுங்க. இங்க நான் டைப்பிங் மிஸ்டேக் கொடுத்துருக்கேன். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும்னு வரணும். சேதுபதி மணியன் கரெக்ட் தான். தவறின்றி தமிழ் எழுதுவோம் மா நன்னன் கரெக்ட் தான். பச்சை நிழல் வந்து உதயசங்கர் கரெக்ட் தான். ஓகேங்களா? அப்ப இங்க எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தான் அதுக்கான ஆன்சர். அனைத்துமே சரி. ஸோ கைஸ், வெற்றிகரமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் ஏழை வந்து முடிச்சுட்டுங்க. ஓகேங்களா? அதுக்கான ஃபுல் ரிவிஷனும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா? நான் ஏன் அதில் வந்து பிடிஎஃப் கொடுக்கல அப்படின்னா, இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்க மாட்டீங்க. பிடிஎஃப் இதில் அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு போயின்னு இருந்துருவீங்க. இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் முதல் இயல் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் ஆகிடும். நீங்கள் வந்து அதோட 10th முதல் இயல் பற்றி நீங்கள் கவலைப்படுத்தல. எக்ஸாமுக்கு முன்னே மட்டும் ஒரு ரிவிஷன் கொடுத்து நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். அதே போல் வந்து பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து வித் ஆன்சரோட வேணுமா, ஆன்சர் இல்லாமல் வேணுமான்றதையும் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு ஆன்சர் இல்லாமல் இருக்கிறதா பெட்டர். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம், மறுபடியும் ஒரு மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் அது வந்து நல்லா ஞாபகத்துக்கு இருக்கும். சரிங்களா? அதனால ஆன்சர் இல்லாமல் கொடுக்கறதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மட்டும் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த கொஸ்டினை நல்லா கவனிச்சுட்டு அதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஓகேங்களா? நான் ஆப்ஷன் கொடுக்க போறதில்ல, ஆப்ஷன் இல்லாம தான் இந்த கொஸ்டின் கொடுக்க போறேன். அதனால இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நடவாமை கொல்லாமை. நடவாமை கொல்லாமை ஆகியவை டேஷ். ஸோ நடவாமை கொல்லாமை அப்படின்றது எது அப்படின்றத வந்து நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா? இன்னொட நான் தெளிவா சொல்றேன், எவ்வகை தொழிற்பெயர்ன்றதையும் சொல்லுங்க. நான் இன்னொரு டீட்டெயிலாக போய் சொல்லிட்டேன். நடவாமை கொல்லாமை ஆகியவை எவ்வகை தொழிற்பெயர் அப்படின்றத உங்களுக்கு நினைக்கல. அதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிஎஃப் எப்படி வேணுன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே லைக்கை போடுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ். பை பாய்.